ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 8 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஐஃபோன் 14 ப்ரோ அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு பாருங்க, பிகாஸ் இப்போ நீங்கள் போனீங்கன்னா வந்து நல்லா இருக்காது. ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் வந்து ஐஃபோன் 14 ப்ரோ, அதுக்கப்புறம் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 8, அப்புறமா ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு 3மே காட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை. பட் நான் இப்போதைக்கு நான் வந்து 2 வாங்கியிருக்கேன். பிகாஸ் ஏர்பாட் 2 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 22 தான் வந்து மார்க்கெட்கே வருது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6, அதுக்கப்புறம் 7 வந்துச்சு. அதில் ஒரு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு ஓகே அது வாங்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்பென்சிவ்ங்க, இட்ஸ் நாட் சீப். ஒரு வாட்சுக்கு நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிக்கிற அளவுக்கான ஒரு வாட்ச் இது. இப்போ வாட்ச்னா வந்துட்டு யூஸ்வலாக என்ன மாதிரி வாட்ச் வாங்குவாங்க? நல்லா காஸ்ட்லியான வாட்ச்னா என்ன, ஒரு 10,000 ரூபாய்க்குனா என்ன வாட்ச் கிடைக்கும்? ஜி-ஷாக் 10,000 ரூபாய்க்கு கிடைக்கும். சூப்பர் ஜி-ஷாக்லாம் பெருசாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 20,000 ரூபாய்க்குனா என்ன வாட்ச் கிடைக்கும் தெரியல. அதான் நான் போறடா இருடா, நீ என்ன அவசரப்படுற? 20 ரூபாய்க்கு என்ன வச்சு கிடைக்கும்? ஃபாசில் அந்த மாதிரி வந்து அதுலேயே கொஞ்சம் 30,000 ரூபாய்க்கு எதுவும் தெரியுமா பார்க்குறது இல்லை. ஸோ 40 ரூபா 50 ரூபா கிட்ட ரேடோ 50 ரூபாய்க்கு கிடைக்கும். 50 ரூபாய்க்கு பேசிக் கிடைச்சிருமா? ரோலக்ஸ் கிடைக்காது. ஸோ ரேடோ வந்து பேசிக் வாட்ச் 50,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிடலாம். ஒரு வாட்ச் கலெக்டர்ஸ்க்குலாம் வந்து ஐ மீன் நீங்கள் வாட்சை பற்றி தெரியாது இது பண்ணுறவங்களுக்குலாம் ரேடோன்றதுலாம் ஒரு பெரிய வாட்ச் 50,000 ரூபாய்க்கு வாங்கி அவங்க அதை போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும். அவங்க அது வாழ்க்கை ஃபுல்லாக போடுவாங்க. அது வந்து அப்சல்யூட் ஆகிறதே அது வந்து லைட்டாக இம்பாசிபிள்னு கூட சொல்லலாது. ஏன்னா அது அவங்க நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க. அது ரெஸ்டோர் பண்ணலாம். இது ரெஸ்டோர்லாம் பண்ண முடியாது. பட் ஒருத்தங்க ஆப்பிள் வாட்ச் எதுக்கு வாங்கணும்னா அந்த ஒரு இதுக்காக வாங்க மாட்டாங்க. இந்த ஆப்பிள் வாட்ச் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் எதுக்கு வாங்கலாம் நான் நினைக்கிறேன்னா மெயினாக வந்துட்டு அதாவது ஃபோன் வந்து பெருசாக இருக்கிறதுனால கையில் வைக்க முடியல அப்படின்றதுனால இன்னொன்று குட்டியாக அது வந்து வாட்சாக மாறி நம்ம கையில் இருக்கிற மாதிரி நான் யோசிப்பேன். ஸோ நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும். இப்போ நம்ம டெக்னிக் ஏதாவது வருது, நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும்போது டெக்னிக் எடுத்து பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஃபோன் ரிங் ஆக போகுதுன்னா ஃபோன்லேருந்து சவுண்ட் வராது. இது அழகாக அப்படியே கிறுக்குன்னு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள்லாம் வந்து இது வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு யோசிப்போம். ஏசி போடலையா? வேர்க்குதுடா. இல்லை நான் அப்படியே பேசிட்டே கொஞ்சம் நான் வேர்க்குதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் மைண்டில். வேர்த்துச்சுங்க, அதனால ஏசியை பற்றி பேசினேன். இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் இப்போ நைட்டு தூங்கும் போது ஆக்சுவலி வந்து அந்த வாட்ச் போட்டு தூங்குவோம். அது வந்து என்னன்னா ஸ்லீப் ட்ராக் பண்ணும் ஆக்சுவலி. அது இல்லாமல் இப்போ இது அலாரம் இப்போ வந்துருமா நம்ம நைட்டு தூங்கும் போது எனக்கு எப்பயுமே இந்த அலாரம் வந்து செம்ம டென்ஷன் ஆகும். லைக் என்ன மாதிரி ஒரு மெலடிக்கான ஒரு மியூசிக் வச்சாலும் சரி, அது இப்போ ஐஃபோன்லலாம் ஒரு அலாரம் வரும், எப்பா கத்தும் ஒரு மாதிரி, அதெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகும் ஐஃபோனில் நார்மலாக. இப்போ நான் வந்து வச்சுட்டு தூங்குறப்ப பட் இதை நம்ம போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே லைட்டாக ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். இது வந்து நான் வந்து ஓவரா என்ன இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு சத்தியமாக நான் எந்திரிச்சிருக்கேங்க. நான் வந்து ஐம் நாட் மேக்கிங் திஸ் அப். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இதை ரியலாக. பட் அந்த அலாரத்துக்காக 50,000 ரூபா கொடுத்து வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அலாரத்துக்காக மட்டும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம ஒர்க் அவுட் நிறையா பண்ணணும், வி ஹேவ் டு டேக் தீஸ் மச் ஸ்டெப்ஸ். இப்போ வந்து ட்ரெயினர்ஸாக இருக்கட்டும் இல்லை டாக்டர்ஸ் கூட இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் போங்க அப்படின்றாங்க. 10,000 ஸ்டெப் போங்கன்னா நம்ம எப்படி எண்றது? 10,000 ஸ்டெப்பை போய் நடக்கிறப்பெல்லாம் வந்து 1 2 3 எண்ணிட்டு இருக்க முடியுமா? அது எண்றதுக்கான ஒரு மேட்டர் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இவன் என்ன பண்ணுவான்? ஸ்டெப்ஸை எண்ணுவான். நான் பார்த்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும், இது வரைக்கும் ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளோட ஸ்டெப்ஸை வந்து கவுண்ட் பண்ணுறது வந்து ஆப்பிள் வாட்ச். ஐ மீன் நான் வந்து சர்வ் பண்ண வரைக்கும் பார்த்த வரைக்கும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அது நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே கேட்கும், ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிருக்க போல என்ன சீனு, இதை ஒர்க் அவுட் பண்ணுறியா சொல்லி என்கிட்ட நான் வந்து அதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், அப்புறமா உன்கிட்ட சொல்லுவேன் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும். என்ன ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ரீ ஸ்டைலாக என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை பிளேயிங் சம்திங் என்ன வேணா இருக்கட்டும், அது வந்து அது ரெக்கார்ட் பண்ணும். அதே அந்த பேட்ச்லாம் கொடுக்கும் உங்களுக்கு. பார்த்தியா நீ இது பண்ணியிருக்க, நாளைக்கு இது பண்ணு, நீ வந்து தண்ணி ஏன் குடிக்காமல் இருக்க, நீ தண்ணி குடிச்சியா காலில் இருந்து அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க விஷயங்கள் வந்து இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் அது இல்லாமல் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரியும் சில பேர் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆப்பிள் வாட்ச் போட்டுட்டு அப்படியே டீசெண்டாக அது வந்து ஒரு ஸ்டைலிங் இது எலமெண்ட்டாகவுமே வந்து அதை யூஸ் பண்ணுறது நம்ம பார்த்து தான் இருக்கோம் நிறையா. இதில் நான் வாங்கியிருக்கிறது வந்து ஜிபிஎஸ் தான், செல்லுலர் கிடையாது. செல்லுலர் வந்து எப்படின்னா வந்து நீங்கள் ஃபோன் இல்லாமலே அதில் டேரெக்டாக நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அது பெருசாக யூஸ் கிடையாது. நான் வந்து ஃபோன் எப்பவுமே கையில் வச்சிருப்பேன். அதனால நான் செல்லுலர் வாங்கலை. 45mm இது 45mm. லாஸ்ட் நான் சீரிஸ் 6 வந்து 44mm ஆச்சு. இது 45mm இது. அண்ட் நான் வந்து மிட் நைட் ஸ்போர்ட் பேண்ட் நான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த இது. அண்ட் இது வந்து 48,900 rupees. அண்ட் இதுக்கு நான் வந்து ஆப்பிள் கேர் ப்ளஸும் போட்டிருக்கேன். இதுலேயே இந்த வருஷம் வந்து ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா அதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க, which is around 90,000 rupees. ஸோ இதுவே நம்ம அதிகம் சொல்லிட்டு இருக்கும்போது 90,000 rupeesக்கு ஒரு வாட்ச் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க.
பட் இது வாங்குவாங்க. நான் வந்து இது அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ பேசிட்டேன்ல, ஏன்னா ஆமாம் இது வந்து இதை பற்றி சொல்லணும், இதை பற்றி பேசணும் அப்படின்னு நான் இருந்தேன், அதனால் பேசிட்டேன். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் எனக்கு ஆப்பிள் பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்மளுக்கு கத்தியே தேவையில்லை. நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் நைஃப் எதுவுமே தேவை கிடையாது, யார் வேணால் பண்ணிக்கலாம். அது ஐஃபோன் பாக்ஸாகவும் இருக்கட்டும், ஆப்பிளில் இதுவாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ். செல்ல குட்டிங்க அவனுங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கானுங்க பாருங்க. எனக்கு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்பிள் இது அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன், பட் மறந்துச்சு. அதுக்கு துபாயில் பண்ணேன்னு நினைக்கிறேன் நான். எவ்வளோ அழகான ஒரு பாக்ஸ். இதில் நீங்கள் ஏதாவது ஏதாவது கை வச்சோமா, ஐ மீன் லைக் ஏதாவது கிழிச்சோமா அப்படியே வந்துச்சு அழகா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ச் இது தனியாக இருக்குது, இந்த பேண்டு தனியாக இருக்குது. ஐ ஹோப் நான் வந்து பழைய பேண்ட் இதில் போட முடியும்னு நான் நினைக்கிறேன். போட முடியுமா? எஸ் பிகாஸ் ஐ ஹேவ் லைக் 4 பேண்ட்ஸ். தேங்க்யூ கடவுளே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டுக்குன்னு தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்த பேண்ட் வாங்க போறீங்கன்னா ஆப்பிளில் இந்த நார்மல் பேண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு 4000 வந்துடும். இதே நீங்கள் நல்ல பிராண்ட் பிரைடட் பிராண்ட் வாங்க போனால் 8000 வந்துடும். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருப்பாப்புல ஆப்பிள். ஒரு பேண்டுக்கு இவ்வளோ அக்க போகிறா. ஆனால் தட்ஸ் வாட் ஆப்பிள் இஸ். சொல்லலாம் பெரிய ஃபேன் பாய்டா பேசுவான். ஃபேன் பாயோ இல்லையோ, யூ ஹேவ் டு இதை வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாது. தட்ஸ் வை இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஆப்பிள் ப்ராடக்ட்ஸு. இது வந்து ஸ்போர்ட்ஸ் பேண்டு. இதுதான் இருக்குல்ல சீப்பாக இருந்துன்றதுக்காக இதை எடுத்தேன். ஆனால் இது அந்தளவுக்கு நல்லா பார்க்குறதுக்கு ஆக்சுவலி என்கிட்டக்கே நல்ல இதெல்லாம் இருக்குது. அதை நான் போட முடியும்னு நினைக்கிறேன். அது போட முடியும்னா ரொம்ப கஷ்டமாயிடும் எனக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 இது கொடுத்துருக்காங்க புல் டேப். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கொடுத்துருக்காங்க இந்த புல் டேப்பில். ஏன்னா வந்து அவங்க வந்து பிளாஸ்டிக்கே இதில் யூஸ் பண்ணுறது இல்லையா, கோ க்ரீன் அப்படின்ற ஒரு மேட்ரு. இது எனக்கு தெரியாது, என் கேமராமேன் சொன்னார். ஏன்னா ஃபேக்ட் செக் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் அது ஐஃபோனோட பெருசாக இது கொடுத்துருக்காங்கப்பா. இதில் மேலே லெவல்ரா பேக்கிங்கில் நீங்கள் அடிச்சிக்க முடியாது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க, சீரியஸாக இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது நீங்கள் இல்லைன்னு மறுக்கவே முடியாதுங்க. நைஸ். இதில் ஸ்டிக்கர் கொடுக்க மாட்டாங்களா? கொஞ்சம் யூஎஸ்பி-சியில் கொடுத்துருக்கானுங்களா? படவா ராஸ்கோல்ஸ் புரியுதா? நான் முன்னாடி யூஸ் பண்ணது யூஎஸ்பி. செம்மையாக இருக்குடா. நல்லா ஒரு முன்னாடி ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்காக இருந்துச்சு அந்த 6 கொடுக்கும்போது. 7K மாற்றிக்கலாம், அது எனக்கு தெரியாது. பட் இது கொஞ்சம் நல்லா வந்து இந்த ஃபீல் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. அண்ட் இதில் வந்துட்டு ஏர்பாட்ஸ் 2 Pro இருக்குது தெரியுமா, அதையும் நீங்கள் இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இன்கேஸ் நான் இதை வாங்க போகிறேன், அது வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க. நான் வாங்க வேணாமான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஐ வாண்ட் டு பை இட். ஸோ திஸ் இஸ் தி மிஸ்டர் ஆப்பிள் வாட்ச். இவ்வளோண்டு ஒரு பொருளுக்காக தான் நம்ம வந்து 50,000 கொடுத்தோம், 48,000 கொடுத்தோம். ஐ காட் த பிளாக் ஒன். ரெட் ஒன் பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. ஸோ இஃப் யூ லைக் ரெட், நீங்கள் ரெட் வாங்கிக்கோங்க. பட் ரெட்டில் என்ன மேட்டர்னா வந்து லைக் இப்போ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் போட்டிங்கன்னா வந்து லைக் சில டைம் அந்த ரெட் சூட் ஆகாமல் போயிடும். பட் பிளாக் வந்து இட் சூட்ஸ் எவ்ரிதிங். நீங்கள் வெறும் இந்த இதை மட்டும் மாற்றிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். என்னோட பேக்கேஜிங் பற்றி நான் பேசி நேர்மையாக விட்டேன். ஆப்பிள் வாட்ச் அம்பிட்டுட்டேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இசிஜி இருக்குது. அண்ட் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து கிராஷ் டிடெக்ஷன்லாம் வந்துட்டு இப்போ நம்ம ஐஃபோன் 14 ப்ரோவில் இருக்குது தெரியுமா, அதே கிராஷ் டிடெக்ஷன் வந்து இதுலேயுமே இருக்குது. இதை வந்து எப்படி நம்ம நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம இந்த கிராஷ் டிடெக்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கான ஏதாவது வழி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் எனக்கு எதுவும் தாட்ஸ் வர மாட்டேங்குது. ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், எப்படி கிராஷ் டிடெக்ஷன் பண்ணி நம்ம உங்களுக்கு காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. Connecting your Apple Watch may take a moment. ஸோ கைஸ் மாட்டியாச்சு. மாட்டிட்டு வந்து ஃபுல்லாக சிங்க்லாம் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து எடுத்தோடனே வந்து ஒரு லுக் அண்ட் ஃபீல் வைஸ் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய வாட்ச்லேருந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எப்படின்னா லைக் ஒரு இதுவாக தெரியல. அதாவது இந்த வாட்ச்லேருந்து இந்த வாட்ச் வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ஃபிசிக்கலாக பெருசாக தெரியல. பட் லைட்டாக ஃபிசிக்கலாக வந்து கொஞ்சம் பெருசாக இவன் தெரியறானுன்ற ஒரு ஃபீல் இருக்குது. இவன் ஏன்னா 44 இவன் 45 மேபி, அதனால ஒரு தெரியலன்னு சொல்கிறா தெரியுதுன்னு சொல்கிறா தெரியல. பட் தெரியுது என்னடா குழம்பிருக்கேன். இந்த பழைய வாட்ச் வேறு ஆன் ஆக மாட்டேங்குது, என்ன காரணத்துன்னு தெரியல. இது வேறு கொடுத்து மாற்றணும். இதில் வந்துட்டு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஐ மீன் நிறையானா ரொம்ப நிறையா இல்லை, அந்த ஸ்லீப் மேட் அப்படி சொல்லி தெரியுமா, அதாவது இந்த ஸ்லீப் வந்துட்டு ட்ராக் பண்ணுறது எப்படின்னு. ஆக்சுவலி இந்த இதில் வந்து ஸ்லீப் ஸ்டேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு வந்து இதில் வந்து ஒரு புது விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் சென்சிங் இருக்குது. எதுக்காகனா வந்து உமன்ஸ் ஹெல்த்துக்கான இன்சைட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு டெம்பரேச்சர் சென்சிங் கூட வந்து இந்த வாட்சில் இருக்குது. ஸோ நிறையா வந்து உமனுக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து விமனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்விம் ப்ரூஃப் இது. அதுக்கடுத்து கிராக் ரெசிஸ்டன்ட்ன்றாங்க. பட் கிராக்லாம் நார்மலாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்க்ராட்ச்லாம் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா எனக்கு முன்னாடி ஆயிருக்கு பாருங்க, இந்த மேட்டர் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு.
நான் வந்து கொஞ்சம் ரக்கடாக தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. பிகாஸ் எங்கேயாவது இடிக்கும் அவனை கையை விட தான் நடப்பேன். ஒரு மாதிரி இதுவாக நடக்க மாட்டேன். உங்களோட பிளட் ஆக்சிஜன்லாம் சொல்லும், இது ஆல்ரெடி இருந்தது தான். நீங்கள் இசிஜி பார்த்துக்கலாம் எனி டைம். பட் இதை நம்பி இருந்திருக்கூடாது. டாக்டர் வந்து இசிஜி எடுக்க சொன்னதுக்கப்புறமாட்டிக்கு இருங்க டாக்டர் என் வாட்ச்லேருந்தே எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா செவில் பாரு தப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிடையாது. இது வந்து அது நம்மளோட ஒரு இதே இசிஜி பாடுறா என் ஃப்ரெண்டு காட்டலாம், இங்கே வர என் வாட்சில் இசிஜிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். அந்த கிராஷ் மேட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் 256 Gs. ஜீஸ்னா வந்துட்டு அந்த இது தானே G-force, அது வந்து அது கண்டுபிடிச்சி அது வந்து இது பண்ணுவோம். அண்ட் தென் லைக் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளோட அந்த பிபிஎம் சொல்லுவோம், அந்த ஹார்ட் ரேட் சொல்லுவோம். அது ஆக்சுவலி ரொம்ப கூலாக இருக்கும். நம்ம ரொம்ப இன்டென்ஸாக பண்ணிட்டு இருப்போம். அப்படியே அது ஆக்சுவலி அதை பார்த்தே வந்து என்னோட ட்ரெயினர் வந்து ஆக்சுவலி வந்துட்டு இது பண்ணுவார். எவ்வளோ இருக்குது ஓகே இவ்வளோ இருக்கா 140 சம்திங் சொல்லிட்டு ஓகே இதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்குலாம் அதெல்லாம் நல்லா தெரியும். இதில் ஆக்சுவலி வந்து ஸ்பீக்கர் வந்து பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க, அதாவது போன இதை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறத வச்சு தான் சொல்கிறேனே தவிர நான் இன்னும் ஃபுல்லாக யூஸ் பண்ணல. அண்ட் ஆல்சோ என்னோட முன்னாடி இருந்த அனுபவத்தை வச்சு நான் ஒரு ஆப்பிள் வாட்ச் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் இது பழைய இது வந்து இதில் சூட் ஆகுதான்றதை மட்டும் பார்த்துக்கிறேன். இப்போ வந்து இது வேற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக பேசிட்டு இருக்கானுங்க 3 பேர் நின்று. என்னன்னா நீ உமன்ஸுக்கு அந்த டெம்பரேச்சர் சென்சர் வந்து உமனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற, ஆனால் அது வந்து மென்ஸ்ட்ரல் ஹெல்த்துக்கு நீ சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு என்னை 3 பேர் வந்து கன்ஃபரண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் சொல்லிடுறேன் அந்த விஷயத்த. ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ட்ராக்கிங், அதாவது தமிழில் வந்து மாதவிடாய் தொடர்பு ட்ராக்னா தன்னை சிறுபாடி மாதவிடாய் பின்தொடர்தல் ஆப்பிள் பண்ணுது, வாட்ச் பண்ணுது. சரிங்களா? ஆக்சுவலி இது ஃபிட் ஆகுதுடா. இது தட்ஸ் நைஸ். சம்திங் தட் ஆப்பிள் டெட் விச் இஸ் பரவாயில்லடா. இது வந்து 44mm இதுக்கு நான் வாட்ச் சீரிஸ் 6க்கு வாங்கினது. என்னோட இப்போ ரீசெண்டான வாட்சுக்குமே வந்து ஃபிட் ஆகுது. தட் இஸ் அ குட் திங். தட் இஸ் அ ரியலி குட் திங். நான் ஆப்பிள் இப்படி பண்ணுவான்னு நான் வந்து எதிர்பார்க்கல. எனக்கு யூஸ்வலி பண்ண மாட்டானுங்க, ஓவராக பண்ணுவானுங்க. அதாவது இப்போ இந்த இது இருக்குது நம்ம ஐஃபோன், அதாவது 14 Pro அங்கே இருக்குது வெளியில், அதுக்கு வந்து USB-C கொடுத்துருக்கலாம், நெக்ஸ்ட் கொடுத்துருவானுங்க. 15ல USB-C வரலன்னா அவனை கேளுங்க, என்ன கேட்காதீங்க. ஸோ திஸ் இஸ் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 8. இதை பற்றி நான் வந்து ஒரு ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கு சொல்லுவேன். இப்படி தான் வருஷம் ஒரு ஃபோன் வாங்கும் போதும் இல்லை ஏதாவது கார் எடுக்கும்போது இல்லை பைக் எடுக்கும்போது ஒரு வார்த்தையை விடுவேன். ஆனால் அது பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை, நான் பண்ணவும் மாட்டேன். பட் இது ஏதாவது இதுதான் ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ஒரு இது இருக்குன்னா டெஃபினட்டாக வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் எல்லாம் போடுவேன். ஸோ கோ ஃபாலோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ். அதில் தான் எப்பவுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். நான் பர்சனலாக ஆக்டிவாக இருக்கிற இடம் அந்த இடம். ஸோ அங்கே வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் நீங்கள் என்னோட வீடியோஸே பார்த்துக்கலாம். இதை நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். சிம்பிளாக முடிச்சாச்சு வீடியோவை. நாளைக்கு உங்களை இன்னும் வீடியோவில் பார்க்குறேன். Till then, bye, see you. அந்த இசிஜி மேட்ரு இருக்குது தெரியுமா? அந்த இசிஜி மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டாக்டர் கிட்டக்க போய் நீங்கள் வந்து காட்ட முடியாதுன்றது நான் சொன்னேன். அதுக்குன்னு வந்து அது அக்யூரேட்டாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இட்ஸ் ஆக்சுவலி 99.6% வந்து அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி அக்யூரேட். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு இந்த பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. டாக்டர்ஸ்க்கும் வந்து அது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட ஹெல்த்தில் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ளே பண்ணி விட மாட்டாங்களே. மேபி லைக் இந்த ஃபியூச்சர் அப்படி வரலாம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இதோட இன்னும் ப்ளஸ் சொல்லணும்னா வந்துட்டு நம்ம ரியல் லைஃப் ஸ்டோரிஸை நிறைய பார்த்துருப்போம். அதாவது வந்து ஒருத்தவங்களோட அந்த பிளட் ப்ரெஷர் மானிட்டரை வச்சே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றத வந்து ப்ராப்ளம் லைக் அதுக்கு முன்னாடியே வந்து டாக்டருக்கு தெரிய வச்சு அது வந்து சில பேர் உயிரெல்லாம் காப்பாற்றிருக்கு இந்த வாட்ச் அப்படின்ற மாதிரிலாம் கூட வந்து ஆர்டிகல்ஸ் இருக்குது. விச் இஸ் லைக் ட்ரூ, நிஜமான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு ஐ மீன் இது இருந்தால் அவங்களை காப்பாற்றணும் அப்படின்றது கிடையாது. பட் இது அதுவும் பண்ணியிருக்கு. அதனால் வந்து இது வந்து லைக் ஒரு வேஸ்டான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது என்னோட கருத்து. வேற ஒன்றும் இல்லை. இது எல்லாரும் வாங்கி போடணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல வரல. இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ஓவரால் வந்து ஒரு குட் ஸ்டஃப். இதை வந்து நம்ம என்னோட இவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இது வந்து கலாயிற அளவுக்கு ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் குட். ஐ ஆக்சுவலி என்ஜாய் மை வாட்ச். இது நான் ஏன் போடலைன்னா வந்து சத்தியமாக சொல்கிறேன், என்னோட சார்ஜர் வந்து காணாம். இதோட சார்ஜர் இந்த மாதிரி ஒன்று இருக்கும், அது காணாம். அது காணான்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அது பார்த்தா அது சார்ஜ் ஆகலை. இதில் போட்டாலும் இது சார்ஜ் ஆகலை. அப்போ இதில் தான் பிரச்சனை. இந்த மண்டையே மாற்றணும். இப்போ இது ஆக்சுவலி இது வச்சிருக்கேன், மாற்றிடுவேன். அது ஒரு விஷயம். கேர் வச்சிருக்கேன், ஆப்பிள் கேர் ப்ளஸ் வச்சிருக்கேன், மாற்றிடுவேன். ஸோ ஓகே, நீங்கள் கிளம்புங்க. பை.